ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா. இது போன விலாகோட கண்டினியூஷன் தான். அன்றைக்கி நைட் நாங்கள் சொரக்கா அடை தான் செஞ்சு சாப்பிட்டோம். அந்த அடை எப்படி செய்யலாம், நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். வாங்க பார்க்கலாம். அடை செய்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியுமே இந்த டம்ளரில் 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருங்க. காய் வந்து நல்லா எலசான காயாக எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், அரிசி நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் சீரகம் எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். அது கூடவே ஒரு பல் பூண்டு, 4 வரமிளகாய் சேர்த்து ஊற வச்சுருங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. எல்லாமே நமக்கு நல்லா ஊறிடுச்சு. அதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. நான் 2 தடவையாக அரிசியை போட்டுக்கிட்டேன், ஏன்னா கொஞ்சம் நிறையா இருந்தது. கிரைண்டர்னால் நீங்கள் கிரைண்டரில் போட்டு ஒரே தடவையாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நான் கொஞ்சம் அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கொரன்னு தான் இருக்குது. இன்னும் நல்லா சாஃப்டாக வரணும். அதனால் மறுபடியும் நான் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்மளோட சொரக்காய் அடைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது காய் கட் பண்ணணும். சொரக்காவை தோலையெல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. காயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம வதக்கி தான் போட போகிறோம், ஆனாலுமே காயை நல்லா பொடி பொடியாக தான் கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். பக்கம் ஒரு குட்டி மினி கிச்சனில் சொரக்காடை ரெடி ஆகிட்டு இருந்தது. அதை மகா ரெடி பண்ணிட்டு இருந்தா. அவங்க அப்பா தான் இதை ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. சொரக்காயுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது நான் வாங்கிட்டு வந்த ஒரு சொரக்காயோட அளவு. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பெருங்காயம், 2 மிளகாய், கடுகு எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு. இப்போ வாங்க, ஹெல்த்தியான சொரக்காடை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறமா அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதில் நம்ம மிளகாய் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மிளகாயை போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கி விடணும். வெங்காயம் வதங்கும் போதே அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. மாவுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிருப்போம் இல்லையா, பார்த்து போட்டுக்கோங்க. சொரக்காயை இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். சொரக்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. சொரக்காய் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பயுமே சொரக்காடை செய்யும் போது அந்த வதங்கின சொரக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன். அதை சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது அப்படியே ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஆறிடுச்சு. அதுக்கப்புறமா நான் இதை மாவில் சேர்க்குறேன். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ கல்லில் தோசைக்கல்லை வச்சுட்டா நம்மளோட சொரக்காய் ரெடி ஆகிடும். சாலட் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, வதக்கி வச்சுருக்க பார்த்தீங்களா சொரக்காய், அதில் கொஞ்சமாக உப்பு, பெப்பர் போட்டுக்கோங்க. லெமன் இருந்தால் ஒரு 2 சொட்டு லெமன் புழிஞ்சு விட்டுருங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் நல்லாவும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்க மாவை எடுத்து போட்டு பொறுமையாக நல்லா எப்பயும் அடை ஊற்றுற மாதிரி ஊற்றி விடுங்க.
அடையில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் நான் போடுவேன். ஏன்னா அந்த ஆயிலில் நமக்கு அடை வேகும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. இது பாருங்கள், சொரக்காய் அடை ரெடி ஆகிட்டே இருக்கு. அதை திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டா நம்மளோட எம்மியான சொரக்காய் அடை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹெல்த்தியான சொரக்காய் அடை நீங்களும் செஞ்சு பாருங்கள். காய் சொரக்காய் இந்த மாதிரிலாம் நம்ம அடையாக செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இது என்னோடய மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அடிக்கடி இதை செஞ்சு தர சொல்லி என்னை கேட்பாங்க. இந்த ரெசிப்பியை நான் என்னோடய ஆச்சிக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த சொரக்காய் அடை பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிக்கு